வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உலக நாடுகளுக்கு நட்புறவு நாடாக இந்தியா திகழ்கிறது. போலாந்தில் பிரதமர் மோடி உரை. போலாந்து உக்ரைன் பயணம் போருக்கான யுகமல்ல. பிரதமர் மோடியின் வார்த்தைகள் பாராட்டுக்குரியவை என்று கூறியது அமெரிக்கா. தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கட்சி கொடியை இன்று அறிமுகப்படுத்த உள்ளார் நடிகர் விஜய். பாதுகாப்பு கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி, செல்லூர் ராஜு விமர்சனம். இங்கிலாந்து இலங்கை இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி 236 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இலங்கை அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலக நாடுகளுக்கு நட்புறவு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் மோடி கூறினார். பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக போலாந்து நாட்டின் தலைநகர் வார்சா சென்றடைந்தார். அங்கு இந்தியா வம்சாவளியினர் மத்தியில் பேசுகையில் தனக்கு கிடைத்த அன்பான வரவேற்புக்கு போலாந்து நாட்டு மக்களுக்கு நன்றி என்றும், அனைவருடனும் இணைய விரும்பும் இந்தியா அனைவரின் வளர்ச்சியையும் விரும்புகிறது என்றும், புதிய இந்தியாவின் கொள்கை அனைத்து நாடுகளுடன் நெருக்கத்தை பேணுவது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஜான் சாஹிப் நினைவாக இளைஞர் செயல் திட்டத்தை இந்தியா தொடங்க போகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 20 போலாந்து இளைஞர்கள் இந்தியா வருமாறு அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். போலாந்து உக்ரைன் பயணம் போருக்கான யுகமல்ல என்ற பிரதமர் மோடியின் வார்த்தைகள் பாராட்டுக்குரியவை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இந்தியாவுக்கு வந்துள்ள அமெரிக்கா வெளியுறவுத்துறை இணை மந்திரி ரிச்சர்ட் ஆர் வர்மா டெல்லியில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பிரதமர் மோடியின் போலாந்து உக்ரைன் பயணம் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், அவரது இப்பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், ரஷ்யாவுடனான இந்தியாவின் நீண்ட கால உறவை அமெரிக்கா புரிந்து கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இது போருக்கான யுகமல்ல என்ற பிரதமர் மோடியின் வார்த்தைகள் பாராட்டுக்குரியவை என்று அவர் பதிலளித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி இன்று காலை அறிமுகப்படுத்தப்படும் என விஜய் அறிவித்துள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி இன்று காலை அறிமுகப்படுத்த உள்ள நிலையில் கட்சி தலைவர் விஜய் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் இன்று நம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள் என்றும், தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீர கொடியை, வெற்றி கொடியை இன்று நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக கொடி பாடலை வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறேன் என்றும் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் இந்த விழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 250 நிர்வாகிகள் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. விஜய் அறிமுகம் செய்யும் தாவேகா கொடியில் சமத்துவத்தை போற்றும் வகையில் லோகோ இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா அறிக்கைகளில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வாசகம் இடம்பெற உள்ள நிலையில் அதை மையமாக வைத்து லோகோ தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்து இலங்கை இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 236 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிராபோர்டில் நேற்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இலங்கை அணியின் கேப்டன் தனஞ்சயா டி சில்வா பேட்டிங் தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி தொடக்கத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அந்த அணியின் கருணாதரனே 2 ரன்களும், நிஷான் மதுஷ்கா 4 ரன்களும், மேத்யூஸ் ரன் எதுவும் எடுக்காததால் ஆட்டமிழந்தார். இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸ் 236 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகளை இழந்து ஆட்டமிழந்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸ் ஆடிய இங்கிலாந்து அணி முதல் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 22 ரன் எடுத்துள்ளது. தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு பேருந்து சேவை கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். தூத்துக்குடியிலிருந்து திருப்பூருக்கு புதிய பேருந்து சேவை மற்றும் கோவில்பட்டியிலிருந்து மதுரைக்கு 2 பேருந்துகள் சேவையை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்தனர். இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடியில் 28வது மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றுக் கொண்ட இளம் பகவத் அரசின் அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடைய தேவையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி இணை செயலாளராக பணி மாறுதலில் சென்ற நிலையில் தமிழக அரசின் பொது நூலகங்கள் துறை இயக்குநராக இருந்த இளம் பகவத் தூத்துக்குடியில் 28வது மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாவட்டத்தின் நலன் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு என்னால் என்ன முடியுமோ அதை செய்வேன் என்றும் அரசின் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு சென்றடைய தேவையான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்றும் முக்கியமாக கல்வி, மருத்துவம், திறன் மேம்பாடு ஆகியவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றும் புதிய ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்தார். குறிப்பாக அரசு துறைகளில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள், கல்வி, மருத்துவம், திறன் மேம்பாடு சார்ந்த வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சிருக்கோம். இது இல்லாமலும் அரசினுடைய முக்கிய நலத்திட்டங்கள் எல்லாமே அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுலையும், அதே மாதிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எல்லாரோட உள்ளடங்கிய ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிக்கோளாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாவட்டத்தினுடைய வளர்ச்சியினுடைய பலன்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நிச்சயமா சென்று சேர்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வேன். ராணிப்பேட்டையில் ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் மாவட்ட அளவிலான மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாம் தமிழர் கட்சியின் பிரச்சனையை திருச்சி எஸ்பி வருணை நிறுத்த வேண்டும் என்று சென்னை போரூரில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை நிர்வாகிகள் தெரிவித்தனர். திருச்சி புறநகர் எஸ்பி வருண்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையேயான பிரச்சினை குறித்து சென்னை சின்ன போரூரில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் சங்கர், மத்திய சென்னை மண்டல செயலாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது திருச்சி புறநகர் எஸ்பி வருண்குமார் தரப்பிலிருந்து நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அனுப்பப்பட்ட வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு எங்கள் வழக்கறிஞர் பாசறை நிர்வாகி சேவியர் பெலிக்ஸ் தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டது என்றும், ஆனால் அந்த பதில் நோட்டீஸ் சீமானின் அனுமதியின்றி அளிக்கப்பட்டதால் அதற்கும் நாதாகாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், இதனால் சேவியர் பெலிக்ஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்றும், அதே சமயம் திருச்சி எஸ்பி வருண்குமார் தனிப்பட்ட வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் எனவும், தங்கள் கட்சி இடையேயான பிரச்சனையை திருச்சி எஸ்பி வருணை நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை நிர்வாகிகள் தெரிவித்தனர். அவரோட மனைவிய, அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறுதாங்க. நான் பேசினாலும், யார் பேசியிருந்தாலும், எவர் பேசியிருந்தாலும் தவறுதான். நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கவில்லை. இதே மாதிரி 100 புகார் திருச்சியில இருக்கு. அண்ணன் சீமா, நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க, சட்டத்தை நம்புறீங்க, உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க, நீதிமன்றத்தை நம்புறீங்க, நான் நடவடிக்கை எடுத்து அவங்களை விடவே மாட்டேன், அப்படியே விசாரணை பண்ணினே போவேன். நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க, சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுவங்களை கண்ணை கட்டி வச்சு நைட்டு பூரா அடிச்சீங்க? இதுதான் நீங்க சட்டத்தை நம்புற விதமா நான் கேட்கறேன். இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா? ஒரு இழிச்சவன் அவனாவது போட்டான், அவன் வாய் வார்த்தையா போட்டான், ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு, எங்க தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு பூரா அடிச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா? இதுதான் சட்டத்தை நம்புற வேலையா? சரிங்க, உங்களுக்கு வலிக்குது இல்ல? உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்ல? உங்க மகளை சொன்ன வலிக்குது இல்ல? உங்க குடும்பத்தை சொன்ன அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா? அவரோட தாயாரை பற்றி பேசப்படுதா இல்லையா? அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதா இல்லையா? எது மாதிரி 4-5 வயசு குழந்தைய பற்றி பேசப்படுதா இல்லையா? அதை பத்தி புகார்கள் இருக்குதா இல்லையா? அவர் தானே உள்ள ரட்சகரு, எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவரு, வாட்ஸ்அப்ல போடுறவரு, ட்விட்டர்ல போடுறவரு. இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி, ஒரு IPS அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார்? திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்திய 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த அனேரி சிவன் கோவில் பின்புறம் கடந்த 17ஆம் தேதி சில லட்சங்கள் புரளும் கோழி சண்டை நடைபெற்றது. இந்த கோழி சண்டை சூதாட்டத்திற்கு சென்னை, பெங்களூர், ஒசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வெளி மாநிலம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கோழிகளை சண்டைக்கு விட்டு பலர் ஆதாயம் பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சேவல் சண்டையில் கலந்து கொண்ட சிலர் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரவ செய்தனர். அதன் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களை வேகமாக பரவி வருகிறது. இதனையடுத்து திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா உத்தரவின் பேரில் அனேரி பகுதியை சேர்ந்த வெங்கடாச்சலம், திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து வரும் பூர்ணா, விக்னேஷ், ஜெகதீசன், யாகு, முத்தமிழ், நதி, முகசி உள்ளிட்ட 8 பேரை திருப்பத்தூர் கிராமிய காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் நடைபெற்று வரும் செம்மொழி பூங்கா கட்டும் பணிகளை பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆய்வு செய்தார். கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் உள்ள செம்மொழி பூங்கா கட்டும் பணிகள் குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனிடம் எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேல்முருகன், செம்மொழி பூங்கா பணிகள் ரூபாய் 167 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது எனவும் தற்போது 40% பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காந்திபுரத்தில் 54 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காவலர் குடியிருப்புகள் கட்டும் பணிகளை கள ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த 45 ஏக்கர் நடக்கிற இந்த ஃபேஸ் மே 25க்குள்ள முடிப்பதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், கமிஷனர், தலைமை பொறியாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். சிறப்பு அம்சங்களை குறித்து உங்களுக்கு கமிஷனர் இப்போ படத்தில் விளக்கி காமிச்சிருக்கிறாரு. இங்கே பார்க்கிங் வசதி இருக்குது, ஒரு கன்வென்ஸ் சென்டர் இருக்குது, அதுமாரி நிறைய மக்களை கவர்கின்றது. கணினி படித்தவர்கள் உட்காந்து லேப்டாப்பில் பணி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது போன்று பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு குழு இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது காவலர்களுக்கான ஒரு 54 கோடி ரூபாயில் குடியிருப்பு கட்டுகின்ற பணியை மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் அவர்களோடு அதை பார்வையிடுறோம். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 2.45 கோடியில் இன்றைக்கு அங்கே மருத்துவ நீராவி, அந்த துணியெல்லாம் வெளுக்கிற நீராவி இயந்திரம் நிறுவப்பட்டிருக்கிறா என்பதை குழு நேரடியாக கலாய்வு செய்து உறுதி செய்ய இருக்கிறது. அதுபோல் 250 கோடி ரூபாயில் புறவழிச்சாலை, மேற்கு புறவழிச்சாலை அமைக்கிற பணி அது நடைபெறுகிறதா, அந்த பணி தொடங்கியிருக்காங்களா அப்படின்றத குழு ஆய்வு செய்ய இருக்கிறது. அடுத்தது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி கூடம் மறுசீரமைப்பு பணிக்கு ஒரு 6 கோடி 80 லட்சம் அரசு கொடுத்துருக்கு. அந்த பணி அங்கே தொடங்கி முறையாக நடைபெறுதா என்பதை குழு நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அங்கே ஆய்வு செய்ய இருக்கிறது. திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமாரை கண்டித்து ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமாரை கண்டித்து பாஜகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அந்த போஸ்டரில் ஆர்பி உதயகுமாரே ஊழல் பெருச்சாலியே, எங்கள் ஊரை விட்டு ஓடிப்போய் எனவும், அண்ணாமலையை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது எனவும் பல்வேறு வாசகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் திருமங்கலம், டி கள்ளுப்பட்டி பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. குன்றத்தூரில் பிரவுன் சுகர் மற்றும் 5 கிலோ கஞ்சாவை காரில் கடத்தி வந்த கள்ளக்காதலர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை குன்றத்தூர் அருகே தாம்பரம் மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சக்திவேல் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த அவரது காதலி சபினா கார்ட்டூன் ஆகிய இருவரும் 200 கிராம் பிரவுன் சுகர் மற்றும் 10 கிலோ கஞ்சாவை காரில் கடத்தி வந்தது தெரியவந்தது. அதன் பின்னர் இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் காரில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான பிரவுன் சுகர் மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் நடத்திய விசாரணையில் துணி ஏற்றுமதி தொழில் செய்து வந்த சக்திவேல் மேற்கு வங்க மாநிலத்திற்கு துணிகளை எடுக்க சென்றபோது ஏற்கனவே திருமணமான சக்திவேலுக்கும் சபினாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டதும் இதையடுத்து இருவரும் சேர்ந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் இளம்பெண் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன் விடுதி பகுதியில் புவனேஸ்வரி என்பவர் வசித்து வந்தார். இவரது கணவர் பழனிராஜ் திருமணமான 1 வருடத்திலேயே அதே ஊரை சேர்ந்த பிரபா என்ற வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாகர்கோவில் பகுதியில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது தந்தையும் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டதால் மன உளைச்சலில் இருந்து வந்த புவனேஸ்வரி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் புவனேஸ்வரியின்
இருவரின் உடலை மீட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த புவனேஸ்வரின் உறவினர்கள் புவனேஸ்வரின் சடலத்தை பழனிராஜ் என்பவரின் வீட்டின் முன்பு வைத்து பழனிராஜை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து புவனேஸ்வரின் உறவினர்களிடம் மலையூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பொன்னேரி அருகே அடுத்தடுத்து 2 அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருந்து கல்லூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது சின்னக்காவானம் பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் கல்வீசியதில் பேருந்தின் இருபக்க கண்ணாடிகளும் உடைந்தன. இதையடுத்து மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்ட நிலையில் அந்த பேருந்தின் கண்ணாடியையும் மர்ம நபர்கள் கல்வீசி உடைத்து சேதப்படுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றொரு வாகனத்தில் பயணிகளை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை குறித்து பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் நிரந்தர பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சக பணியாளர்கள் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் உதிரி பாகங்களை தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் நிரந்தர பணியாளர்கள் 12 பேர் தொழிற்சங்கம் துவங்கியுள்ளனர். இதனை அறிந்த தனியார் நிறுவனம் சங்கத்தை அமைத்த 12 நிரந்தர பணியாளர்களை எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. இதனையடுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 12 நிரந்தர பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என கோரி CITU சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. 60 நாட்களுக்கு மேலாக நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு தனியார் நிறுவனம் எவ்வித பதிலும் அளிக்காததால் 100க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் குழந்தைகளுடன் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தாலுகா காவல்துறையினர் CITU மாவட்ட செயலாளர் முத்துக்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கீழத்தென்களத்தில் மகன் இறந்த துக்கம் தாழாமல் தாயும் மகளும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் தாளையூத்து அடுத்த கீழத்தென்களம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி கிருஷ்ணன் என்பவருக்கு மனைவி மற்றும் 3 மகள்கள் உள்ளனர். இவரது தாய் பகவதி கிருஷ்ணனின் வீடு அருகே தனியாக வீடு எடுத்து வசித்து வருகிறார். கிருஷ்ணனின் தங்கை மாலா திருமணமாகி கணவரை பிரிந்து தனது தாய் பகவதியுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கிருஷ்ணன் தனது குடும்பத்தையும் தனது தாய் மற்றும் சகோதரி ஆகியோரையும் ஒரு சேர கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் கிருஷ்ணன் நெஞ்சுவலி ஏற்பட்டு மாரடைப்பால் உயிரிழந்தார். அவரது உடல் வீட்டில் இறுதிச் சடங்கிற்காக வைக்கப்பட்டிருந்த போது தாய் பகவதி மற்றும் கிருஷ்ணனின் சகோதரி மாலா ஆகியோர் கதறி அழுந்தனர். அப்போது தன்னையும் தன் மகளையும் கவனிக்க இனிமேல் யார் இருக்கிறார் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லி தாய் பகவதி அழுது புலம்பியுள்ளார். இந்த நிலையில் தாய் பகவதியும் மகள் மாலாவும் தங்கள் வசிக்கும் வீட்டிற்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டனர். நீண்ட நேரமாக கதவு திறக்காத நிலையில் உறவினர்கள் சென்று பார்த்தபோது தாயும் மகளும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக தாளையூத்து காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறையினர் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவத்தால் கீழத்தென்களம் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. திருவண்ணாமலையில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சீதாராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 860 ஊராட்சிகளிலிருந்து ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்று ஊராட்சி செயலாளர்கள் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட செயலாளர்கள் ஏழுமலை, சிவகுமார், பொருளாளர் துறை உட்பட 100க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
அண்டை மாநிலமான மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் தங்குமிடம் கட்டமைப்புகள் எப்படி உள்ளது என்பதை ஆய்வு செய்ய அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு உத்தரவிட்டதன் பேரில் ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்படி அடிக்குவேட் செக்யூரிட்டி மெஜர்ஸ் இருக்கா இல்லையா, எத்தனை செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, எங்கெங்கே சிசிடிவி கேமராஸ் இருக்கு. ஸோ அரசாங்கம் மூலமாக எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஆடிட் பண்ணி சொன்னாங்க. ஸோ நானும் எஸ்பியும் சேர்ந்து இது ஆடிட் இது ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணோம். ஸோ ஃபவுண்ட் இட் சாட்டிஸ்ஃபேக்டரி. இங்கே இருக்க எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 150 சிசிடிவி கேமராஸ் இங்கே இருக்குது. அது சென்ட்ரலைஸ் ஃபீடு உண்டு. டாய் வார்டுக்கும் தனியாக ஒரு ஃபீடு 30 days சேவ் பண்ணாங்க, ஃபீட் சேவ் பண்ணாங்க. அதே போல் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு மேலே சிசிடிவி ஃபீட் கேமராலே அங்கே டிப்ளாய்ட் அ பர்சன். ஹி கீப்ஸ் அ விஜில் ஆன் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த கேம்பஸ். ஸோ அதுதான் செக்யூரிட்டி ஆடிட் பண்ணி தான் திடீர்னு வந்தோம். ஸோ இங்கே த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் சஃபிஷியன்ட். ஸோ டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். கோவில்பட்டியில் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தி மண்டபத்தில் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட பொறுப்பாளரும் நகர தலைவருமான அருண் பாண்டியன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அருகே மூவரசம்பட்டு ஊராட்சியில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் சார்பில் இலவச புற்றுநோய் மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை அடுத்த மூவரசம்பட்டு ஊராட்சியில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் சார்பில் இலவச புற்றுநோய் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாமை அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் நடத்தியது. முகாமில் பங்கேற்ற 30 வயது முதல் 60 வயதுடைய பெண்களுக்கு கர்ப்பப்பை, வாய், மார்பக புற்றுநோய் உள்ளிட்டவற்றிற்கு பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இதில் லயன்ஸ் கிளப் சார்பில் மாவட்ட தலைவர் திருமலை, மன்ற தலைவர் காமராஜ், வட்டார தலைவர் ராஜமாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேன்சர் அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராமு. இது அடையாரில் உள்ள கேன்சர் இன்ஸ்டியூட் வச்சு நாங்கள் பல வருஷமாக நடத்திட்டுருக்குறோம். இங்கே உள்ள மக்களுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக கேன்சர் இன்ஸ்டியூட் இணைந்து நடத்துகிறோம். நாங்கள் இன்றைக்கி மூவரசம்பேட்டில் பஞ்சாயத்து ஆஃப் சேர்த்த மாதிரி பாரதியார் தெருவில் நடத்திட்டுருக்குறோம். இந்த கேம்ப்பு மக்கள்லாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் இதில் பயன்படுறாங்க. திருப்பூர் அருகே வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மாநகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மாநகர் பகுதியில் பெய்த கனமழையில் மணியக்காரன்பாளையம் பகுதியில் சுமார் 30 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வட மாநில தொழிலாளர்கள் மற்றும் தமிழர்கள் என கலந்து குடியிருக்கும் இப்பகுதியில் இரவு முழுவதும் மின் இணைப்பு இல்லாத நிலையில் தண்ணீரை பக்கெட் மூலம் இறைத்து வெளியேற்றும் பணியில் குடியிருப்போர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் இப்பகுதியை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டில் தாட்கோ மூலம் கடன் பெற்றுள்ள தொழில் நிறுவனங்களை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாட்கோ மூலம் கடன் பெற்றுள்ள தொழில் நிறுவனங்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, சிந்தனை செல்வன், விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு உள்ளிட்ட 16 பேர் கொண்ட குழுவினர் மாமல்லபுரம் அடுத்த கொக்கிலமேடு பகுதியில் தாட்கோ மூலம் கடன் பெற்று இயங்கி வரும் சலவை தொழிற்சாலையை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதன் பணிகளையும் செலவினங்கள் பற்றியும் உரிமையாளர்கள் ஐயப்பனிடம் கேட்டறிந்தனர். ஆய்வின் போது மாவட்ட சார் ஆட்சியர் நாராயண சர்மா மற்றும் மாமல்லபுரம் பேரூராட்சி தலைவர் வளர்மதி, யஸ்வந்தராவ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊர் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர்.
அதனை துறை ரீதியான அதிகாரிகளிடம் அளித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினர். மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு கொடுக்க வந்தபோது அதிக அளவில் கூட்டம் கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பின்னர் காவல்துறையினர் பொதுமக்களை வரிசையில் நிற்க வைத்து ஆட்சியரிடம் மனு கொடுக்க அனுப்பி வைத்தனர். இதில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, வட்டாட்சியர் சித்ராதேவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். உலக நாடுகளுக்கு நட்புறவு நாடாக இந்தியா திகழ்கிறது. போலாந்தில் பிரதமர் மோடி உரை. போலாந்து உக்ரைன் பயணம் போருக்கான யுகம் அல்ல. பிரதமர் மோடியின் வார்த்தைகள் பாராட்டுக்குரியவை என்று கூறியது அமெரிக்கா. தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கட்சி கொடியை இன்று அறிமுகப்படுத்த உள்ளார் நடிகர் விஜய். பாதுகாப்பு கோரி சென்னை காவல் ஆணைய அலுவலகத்தில் மனு. அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி, செல்லூர் ராஜு விமர்சனம். இங்கிலாந்து இலங்கை இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி 236 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இலங்கை அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.